வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல அமிர்தாவோட அம்மா வந்துட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அமிர்தா குழந்தை பிறந்தா ஆசைப்பட்றா. ஆனால் மாப்பிள்ளை வேணாம் சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? நான் வேணாம் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டேன்னும் போது வேணாம் வேணாம் அதெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு அதுக்கப்புறம் சரி இவங்க கிளம்புறாங்க ஊருக்கு. எழில் கூட்டிகிட்டு வராரு. அப்போ அவங்க மாமியார் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க தம்பின்னுட்டு நிறுத்திட்டு சொல்கிறாரு, பாட்டி உங்ககிட்ட அமிர்தா கிட்ட பேசாமல் இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க ஆசைப்படுற மாதிரி நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் சொல்லும்போது, இல்லை இப்போ நாங்கள் குழந்தை பெற்றுக்கினா அது நிலா பாப்பாவோட எதிர்காலத்தை பாதிக்கும். அதை பற்றி நாங்கள் பேசி முடிவு பண்ணிக்கிறோம். அதை பற்றி இப்போ எதுவும் பேசுறது வேணாம். பாட்டி தானே நான் சரி பண்ணிக்கிறேன்ட்டு அவர் சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாரு. பழனிசாமி வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்தாக்கா அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா பாக்கியாவை பார்த்தியா நல்லா இருக்கலன்ட்டு. நல்லா இருக்காமானிட்டு. அப்போது நாங்கள் சொன்னோம் அவள் பணம் வாங்க மாட்டான்னு சொன்னால் கேட்கல, நீ நேரில் போய் பார்த்து பேசுறதுக்காக போனேன்னுட்டு அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் கிண்டல் அடிக்கிறாங்க. இவர் வெக்கப்படுறாரு. இதே நேரத்தில் பாக்யா ஹோட்டலில் நல்லா வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போது பார்க்கிங் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ ஜாஸ்தி ஜனங்க வராங்க. இதுக்கு மேலே நம்ம சமையல் ஜாஸ்தி பண்ணணுன்ட்டு எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வி பாக்யாவை சொல்கிறாங்க, பழனிசாமி ஃபோன் பண்ணாரா, அவர் ஏதோ சொல்ல வந்தார் மாதிரி இருக்குது, அவரோட முகத்தை கவனிச்சிங்களான்ட்டு இவங்க கிண்டலாக சிரிக்கிறாங்க. பாக்யாவை பார்த்து உனக்கு இதே வேலையை போச்சு போடின்ட்டு அவங்க திட்டுறாங்க. சாயங்காலம் ஆகுது. ராதிகா கோபி ஹோட்டலுக்கு வராங்க. வந்துட்டியா வாமானிட்டு. ஆமாம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களே, உங்கள் கூட போயிடலான்ட்டு தான் வந்துட்டேன்ட்டு. ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்ட்டு. வா உட்காந்து சாப்பிடுன்ட்டு அவர் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செப்பு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ அவர்கிட்ட இவர் உங்களோட அட்ரஸ் கொடுங்களேன்னு அவர் ஷாக் ஆகிறாரு. எதுக்கு அட்ரஸ்ன்னு கேட்டோன்னே, நான் உங்கள் வீட்டெல்லாம் வந்து விசாரிக்க மாட்டேன், ஒரு சேஃப்டிக்காக தான் நீங்கள் உங்களோட அட்ரஸ் எனக்கு அனுப்பி வைங்கன்ட்டு அவர் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நானே இப்போ இவரை சரியாக வேலை வாங்குறேனான்ட்டு இவர் சொல்லி சிரிக்கிறாரு. எழில் வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்தோடனே அவங்கள அனுப்பிட்டியான்னுட்டு தாத்தா கேட்குறாரு. அனுப்பிட்டேன் சொன்னோன்னே பாட்டி இப்போ கால் வலி சரியாக போச்சான்ட்டு பேச வைக்கிறாரு. எழில் அவங்க பாட்டிக்கு அவங்க பேச மாட்டுறாங்க. ஆமாம் ஏன் பாட்டி நீங்கள் அமிர்தாவோட அம்மா கிட்ட குழந்தைய பற்றி பிரச்சனையை பேச போனீங்கன்ட்டு அவங்க தான் என்கிட்ட முதல்ல பேச வந்தாங்க, அவங்ககிட்ட கோல் மூட்டிட்டாங்களான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை அவங்க ஒன்றும் சொல்லலை, நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட பேச போனீங்கன்னொன்னே இவங்க சொல்கிறாங்க, நீ என்னோடய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் சொல்கிறத நீ நடத்துகிற வரல, நான் இதை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பேன்னு சொன்னோன்னு அது கேட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. ப்ரோமோவில் ராதிகா கர்ப்பமாக இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.